விஜயோட அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறமேல அண்ணாமலையோடைய பெரிய அரசியல் ஈர்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி நீங்க முன்னாடி அதிமுக ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்றத அப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். பட் இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து இந்த பொதுக்குழுக்கு அப்புறமேல ரொம்ப ஆக்டிவாக தான் ஏடிஎம்கே செயல்படுறாங்கிறது தான் நிதர்சனம். பட் விஷயம் என்னன்னா, நீங்கள் சொல்கிறது அவங்க லண்டனுக்கு போக சொன்னாங்க, திரும்பி வர சொன்னாங்க, அதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. அரவிந்த் மேனன் ஒரு கேரக்டர் இருக்கு. அவர் வந்து இப்போ தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளராக நியமனப்பட்டிருக்கிறார். அவருடைய வரலாறு அப்படின்னு குறிப்பிட்டு நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இங்கே கேசவ விநாயகம் தமிழ்நாட்டில் என்ன பொறுப்பில் இருக்கிறாரோ அதே அமைப்பு ரீதியான பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்தவர். மத்திய பிரதேசத்துடைய 15 வருஷமா அவர் தான் பொறுப்பில் இருந்தார். கண்டினியூஸா 3 தடவையும் பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவியா இருந்தது. ஒடிசாவுடைய பொறுப்பாளராக இருந்திருக்காரு. ஒடிசாலாம் பிஜேபி ஆட்சியே வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன இடத்துல ஆட்சியை வர வச்சிருக்காரு. இப்போ மகாராஷ்டிராலையுமே குறிப்பிட்டு ஒரு 90 சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக இருந்தவர் 99% சக்சஸ் ரேட் கொடுத்திருக்காரு. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.